வணக்கம் தோழர்களே. இதுவரை நீங்க ஜிடி எக்ஸாம் படிக்கிறேன்னு கவலைப்படுறீங்களா? இல்ல படிச்சு முடிச்சுட்டு எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு தெரியாம கவலைப்படுறீங்களா? ரெண்டு பேத்துக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன். அது என்னன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ங்க. அது ரீசனிங்கா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ரெண்டுலயுமே நம்ம வந்து என்னன்னா 40 கொஸ்டின் ஒரு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மொத்தம் 80 கொஸ்டின், 20 கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி டாபிக்ல உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுப்பேன். அதை நீங்க சால்வ் பண்ணி அந்த கான்செப்டை படிச்சா மட்டுமே போதும். 10 நாளைக்கு நீங்க வந்து என்னன்னா ரெண்டுலயுமே 400 கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. அதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் வரப்போறதே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இந்த சீரீஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆவீங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாமே அப்படியே நம்ம எக்ஸாம்ல எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கறத நோக்கி தான் நம்ம போறோம். பேசிக்க சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்கன்னா பாருங்க. உங்க தமிழ் நியூ இயர் இன்னைக்கு வந்து என்னன்னா எல்லாரும் தமிழ் நியூ இயர், ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஓகேங்க, வாங்க போலாம். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து the position of the how many letters will remain unchanged if each letter of the words தமிழ் நியூ இயர் is arranged in the English alphabetical order அப்படின்றாங்க. எப்படின்னா இங்கிலீஷோட அல்பபெட்டிக் ஆர்டர்ல நீங்க எழுத போறீங்க. எழுதும் போது இந்த தமிழ் நியூ இயர்னு ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா இதுதான். இந்த தமிழ் நியூ இயர் வந்து என்னன்னா நான் அல்பபெட்டிக் ஆர்டர்ல ஏபிசிடி ஆர்டர்ல நான் எழுதுறேன்னா எனக்கு எழுதின பிறகு இந்த லெட்டர் மாறாம எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நான் அல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதுறேன்னா இங்க பாருங்க ஏ இருக்குது, அடுத்து இன்னொரு ஏ இருக்குது, அடுத்து வந்து என்ன இ இருக்குது, அடுத்து பாருங்க 2 இ இருக்குது, அடுத்து பாருங்க ஐ இருக்குது, அடுத்து எல் இருக்குது, அதுக்கப்புறம் எம் இருக்குது, அடுத்து என், நெக்ஸ்ட் பாருங்க ஆறு, அடுத்து டி, டபிள்யூ, நெக்ஸ்ட் வந்து ஒய். ஓகேங்களா? இதுதாங்க இருக்குது. எல்லா லெட்டரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க டி ஏ இல்ல, ஏ இருக்குது இந்த ஒன்னு, அடுத்து எம்இ ஐ இல்ல 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 பாருங்க. இப்ப இருக்கிறது நம்மளுக்கு வந்து என்ன ஒன்னே ஒண்ணுதான். அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் 1. ஓகேங்களா? இதை நீங்க இப்படி எழுதி நீங்க ஈஸியா போடலாம். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் சம்ல என்ன சொல்றாங்க பாருங்க தெளிவா. உங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. சீரிஸ் கொடுத்து இந்த ஆப்ஷன்ல உள்ள 4 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ங்கிறது 185 வரணும்ன்றாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த ஆப்ஷனை நீங்க சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வருங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி கொஸ்டினா இருந்தாவே என்னத்தால ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த சிம்பிள்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டிவைட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க டிவைட்ல எந்த டிவைட் ஆகிற நம்பர் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல எனக்கு கடைசியில முழு நம்பருங்கிறது வரும். இல்லைன்னா எனக்கு பாயிண்ட்ல ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எனக்கு என்ன தெரியுது 83 வந்து 525 டிவைட் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 83 5 நீங்க வந்து 415 தான் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து 5ங்கிறது முடிகிறது 5ஆல மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் ஒரு ஆட் நம்பருக்கு வரும். மித்த எதுக்குமே வராது. அப்பனா 83 பத்தி இதுல நீங்க பேசவே கிடையாது, 525 பேசவே கிடையாது. அப்ப இது வரவே வராது. கரெக்டா? அடுத்து பாருங்க 525 பதிலா 185 மாத்திக்கன்றாங்க. அப்ப நான் 185 நான் இங்க மாத்திரன்னு வச்சுக்கிறேங்களேன். இந்த இதுல 185 வருது. அப்ப நான் 83ஆல 185 அடிக்கன்னா எனக்கு என்ன வருது? 166 வந்தாதான் என்னால அடிக்க முடியும். 185 என்னால அடிக்க முடியாது. ஏன்னா இந்த 525 போனாலும் இங்க ஃபுல் நம்பர் தான். அப்ப இதுவும் எனக்கு வராது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 21 83. அப்ப எனக்கு 83 பதிலா எனக்கு 21 போட்டுக்கொண்டாங்க. அப்ப 21 போட்டேன்னா 525 அடியாமான்னு பாருங்க. 2 21 42 மிச்சம் 10. அப்ப 5 21 105. அப்ப இது அடியாக வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனே செக் பண்ணிடுவோம். அடுத்து 83 பதிலா 68 போட சொல்றாங்க. 68 போட்டேன். எனக்கு ஒரு ஈவன் நம்பர் வந்து எதை வச்சு நான் டிவைட் பண்ணாலுமே எனக்கு வந்து 5 வர மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அப்ப இதுவும் தப்பு. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்ப பாருங்க இதை நீங்க சால்வ் பண்ண நினைச்சாலும் நீங்க சால்வ் பண்ணலாங்க. எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத தெளிவா பாத்துக்கிறேன். இப்ப என்னன்னா 525ங்க. 525னா 525 எனக்கு என்ன தெரியுது? 83 பதிலா 21 போட்டுட்டாங்க. அப்ப 21 இன்ட்டு 8 பிளஸ் 68 மைனஸ் எனக்கு என்ன தெரியுது? 21 பதிலா 83 நீங்க போட்டுக்கிட்டாங்க. இங்க எனக்கு 185 வரணும். அடுத்தவங்க இதை நீங்க டிவைட் பண்ணி என்ன வருது? 2 அடுத்து வந்து 5 25 இன்ட்டு 8 இதை நீங்க பிறகு நீங்க என்ன வருது? 200 பிளஸ் 68. அப்ப 268 கரெக்டா? 268 மைனஸ் 83. ஓகேங்களா? யூனிட் டிஜிட்ல எனக்கு 5 வந்துருச்சு ஆல்ரெடி. இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். 8 நீங்க கழிச்சீங்கன்னா 26ல இருந்து 8 கழிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். உங்களுக்கு என்ன வருது? 18. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். இப்ப என்ன இந்த விடுபட்ட இடத்துல வந்து என்னன்னா நீங்க எழுதுன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்தா கவுண்ட் பண்ணிருங்க. கவுண்ட் பண்ணி எப்படி பிரிக்க முடியுங்கிற ஆப்ஷனை பாருங்க. 1 2 3 கேப் எல்லாத்தையும் 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 24 வந்து என்னன்னா நீங்க எப்படி பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 4 இன்ட்டு 6 பிரிக்கலாமா, 2 இன்ட்டு 12 பிரிக்கலாமா, அதுக்கடுத்து 24 எப்படி 8 இன்ட்டு 3 பிரிக்கலாம். இப்ப நீங்க இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாவே 1 4 நாளா 6 தடவை பிரிக்கிறேன். இல்ல இது எல்லாமே பெருசா இருக்கு, இது எல்லாமே விட்டுருங்க. அப்ப இதுல பாருங்க 4 நாளா 6 தடவை பிரிக்கிறேன். அப்படி இல்லைன்னா 6 4 தடவை பிரிக்கணும். இப்ப எனக்கு என்ன லவ்னு வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். லவ்னு இந்த இடத்துல வருது எனக்கு. அடுத்து வந்து என்னன்னா திருப்பி எனக்கு லவ் வர வாய்ப்பு இருக்குன்னா எல் இங்க வரும், ஓ இங்க வரும், இங்க வி வரும், இங்க இ வரும். அடுத்து திருப்பி இங்க லவ்வுக்கு எல் வரும். எனக்கு இல்ல. அப்ப நான் 6 பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. எல் ஓ வி இ எல் இந்த இடத்துல என்ன லெட்டர்னு எனக்கு லவ்லின்னு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் 6 பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எல் ஓ வி லவ்லி தான். பாருங்க 6 பிரிச்சாம 6 இருக்கு. லவ்லி இந்த இடத்துல எனக்கு என்னது இ, இந்த இடத்துல ஒய், அதுக்கடுத்து எல் ஓ, அடுத்து வந்து இங்க என்ன வருது உங்களுக்கு வி, அடுத்து வந்து எல் ஓ வி இ. இதாங்க உங்களுக்கு ஆன்சர். லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஈன்னு முடியணும். அப்போ வந்து இது தப்பு. நெக்ஸ்ட் வந்து இ
ஒய் எல் ஓ வி எல் ஓ வி இ. இதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் சம்பளமா உங்களுக்கு ஏதாச்சும் இதுல வந்து என்ன டாபிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாவோ இல்ல ஒரு வீடியோவோ உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து உங்களுக்கு தந்துடலாம். ஓகேங்களா? நாலாசம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது? எல்லாமே பாருங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 121, 13 ஸ்கொயர் 161, 21 ஸ்கொயர் 441, 23 ஸ்கொயர் 529, எல்லாமே ஸ்கொயரா இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்க, அடுத்து என்ன வருது பாருங்க, இந்த இடத்துல 121 93, 169 141, இது எல்லாத்துக்கும் நம்ம டிஸ்டன்ஸை பார்க்கலாங்க. டிஸ்டன்ஸை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னு பாருங்க. எனக்கு வந்து இதான் ஆன்சர் தோணுது. இதான் எனக்கு ஆன்சர் தோணுது. ஏன்னா இந்த பாருங்க, இதுவும் என்னதற்கு எனக்கு கம்மியாகுது, இதுவும் 129 கம்மியாகுது, எனக்கு இது பாருங்க 529 கம்மியாகுது. ஆனா இது மட்டும் பாருங்க உங்களுக்கு அதிகமாகுது. இது வந்து அதிகமாகுது. அப்ப இதுல ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு, இதுல ஏதோ அதிகமாயிருக்கு. அப்ப ஏதோ ஒரு இது இருக்குது. அப்ப இதுதான் உங்களுக்கு ஆன்சர். மேக்ஸிமம் 90% உங்களுக்கு இதான் ஆன்சர் வாய்ப்பு இருக்கு. எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். அப்ப இதுக்கு டிஸ்டன்ஸ் பாருங்க, டிஃபரெண்ட் பாருங்க. டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 7 28 -28. இதுக்கு டிஃபரெண்ட் பாருங்க. இதுக்கு இன்னும் டிஜிட் வருது 28 தான். அடுத்து பாருங்க, இதுக்கு பாருங்க, இதுக்கும் அதே -28 தான். ஆனா இதுக்கு மட்டும் சீக்கு மட்டும் பாருங்க, சீக்கு மட்டும் +10. அப்ப என்னது நம்மளுக்கு ஆன்சருங்கிறது என்னது? இதான் சி தான். ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். எப்படின்னா கணக்கு நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி போதோ அந்த மாதிரி கணக்கை நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? இதுதான் நெக்ஸ்ட் கணக்கு வந்து என்ன உங்களுக்கே தெரியுது என்னன்னு பாருங்க. அஞ்சாவது கணக்கு என்ன, டைஸ் கொடுத்துருக்காங்க. டைஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா பேசிக்கா உள்ளது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு சேம் நம்பர் என்னன்னு பாக்கணுங்க. சேம் நம்பர் என்ன தெரியுது உங்களுக்கு? இங்க 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த 4 பேசிக் வச்சுதான் பொண்ணு 4 இங்க போட்டுக்கோங்க, இங்கே அதே 4 போட்டுக்கோங்க. ரெண்டுமே என்னது உங்களுக்கு பேஸான நம்பர், சேம் நம்பர். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸ்ல சுத்தணுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த 4ங்கிறது இப்படி போடணும். இதே மாதிரி இந்த பக்கம் எடுக்கணும். அதேதான் இங்கே இப்படி. ஓகேங்களா? இப்ப 4க்கு அடுத்து என்ன வருது உங்களுக்கு? 1. அடுத்து என்ன இருக்கு? இங்க 5. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன்ல பாருங்க, 4க்கு அடுத்து என்ன இருக்கு? 2. இங்க 3. உங்களுக்கு என்ன ஆப்போசிட்ல கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 4க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. 4க்கு ஆப்போசிட். அப்ப எனக்கு என்ன தெரியும்? 1க்கு ஆப்போசிட் இதுதான். 1க்கு ஆப்போசிட் இது 2, 5க்கு ஆப்போசிட் 3. அப்ப 4க்கு ஆப்போசிட் வந்து என்னன்னா 6. நம்மளுக்கு என்னன்னா 1ல இருந்து 6 வரை உள்ள நம்பர் தான். அப்ப மிச்சம் என்ன இருக்குதோ அதுதான் ஆப்போசிட். அப்ப 4க்கு வந்து என்னன்னா 6. ஓகேங்களா? ஓகேங்க, பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம சிலாஜிசம் பாக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சிலாஜிசம். நெக்ஸ்ட் சம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எனக்கு வந்து என்னன்னா ஆல் மெத்தட்ல என்ன போறேன், சர்க்கிள் மெத்தட்ல போறேன். சர்க்கிள் மெத்தட்ல போறவங்க ஆல் மெத்தட்ல போறவங்க இது வந்து ஈஸியானது. ஆல் சம் மெத்தட் 50 100 மெத்தட். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன தெரியும்? இது எல்லாமே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணப்பட்டு உங்களுக்கு என்ன தெரியுது? ஸ்டார் கிரீன். ஸ்டார் இங்க இருக்கு, எனக்கு கிரீன் இந்த இருக்கு. இது ரெண்டுமே எனக்கு என்ன ஈக்குவல் ஆயிருச்சு. தெரியுதா? பிரைட் ஈக்குவல் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஈக்குவல் ஆயிருச்சுன்னா எனக்கு என்னது? இது 50 தான், இதுவும் எனக்கு 50 தெரியுது. ஆல்னா 100 50, இங்க 50 தான். அப்ப செட்டன் கேஸ். இது செட்டன் கேஸ்னா இந்த விஷயம் வந்து என்னன்னா இது அந்த கொஸ்டின்ல உங்களுக்கு இருக்கணும். இந்த பிரைட்டுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல இருக்கு. எனக்கு ஸ்டார் கிரீன் இது 2 இருக்குது. அப்ப வந்து இது தப்பு. ஓகேங்களா? அடுத்து வந்து ரெட் பிரைட். இங்க பாருங்க, ரெட் இந்த இருக்குது பிரைட். அப்ப ஸ்டார் ஆல் இங்க வந்து 50, இங்க 100. அப்ப இது சர்டன் கேஸ் கிடையாது. இது சர்டன் கேஸ் கிடையாது. ஓகேங்களா? இது சர்டன் கேஸ் கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்துல எனக்கு என்ன ஆகுது பாருங்க. அப்ப ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ரெட்டுங்கிறது 50ங்கிறது 50ல இருக்குது, பிரைட்டுங்கிறது 50ல இருக்குது, 50ல இருக்குது. அப்ப உங்களுக்கு ஆன்சருங்கிறது 2 மட்டும் சரி. 2 மட்டும் சரின்னா ஒன்லி செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். அப்படி தெரியாதவங்க சர்க்கிள் மெத்தட்ல நீங்க போடலாம். சர்க்கிள் மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தவங்க வந்து என்னன்னா 91 ரிலேட் ஆகுது 110 கூட. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அவர் பாருங்க. 83 வந்து என்னன்னா ரிலேட் ஆகுது 121 கூட. அடுத்து வந்து என்ன 79 என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் இப்படி கணக்கு இருந்தாலும் உங்களுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் டிஃபரெண்டா பார்க்கணும். அதுக்கு அடுத்து பேலன்ஸா மல்டிபிள் ஸ்கொயர், அதுக்கு அடுத்து எல்லாமே அடுத்து தான். ஓகேங்களா? இப்போ நான் டிஃபரெண்டா பாக்குறேன்னா எனக்கு என்ன தெரியுங்கிறதுல எனக்கு 19 +19 இருக்கு. இங்க என்ன ஆகுது? +38 ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? நீங்க பாக்கலாம். இங்க 19 2 குணா தான் எனக்கு 38 ஆச்சு. அப்ப இந்த 3ஆல மல்டிப்ளை ஆகிற நம்பர் எனக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப 57 இருக்கு. 19 3 57. அப்ப நீங்க இது பெருக்கு இது ரெண்டே கூட்டினீங்கன்னா எத்தனை வருது உங்களுக்கு? 136 வருது. அப்ப 136 ஆப்ஷன்ல இல்ல. அப்ப இது தப்பு. நெக்ஸ்ட் வாங்க 79 கூட நெக்ஸ்ட் எப்படி வரலாம்? இதோட டபுளா கூட இருக்கலாம். இப்ப 19 டபுள் 38 ஆச்சு. அப்ப 38 டபுள் என்ன இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல? 76ன்னு போடலாம். ஓகேங்களா? அப்ப 76 போட்டாலும் உங்களுக்கு என்ன? 155. அப்ப இதுவும் எனக்கு ஆப்ஷன்ல இல்ல. அப்ப இதுவும் தப்பு. வேற ஏதோ இந்த இடத்துல நம்மளுக்கு பண்றாங்க. அப்ப என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. இந்த 91 அப்படியே நீங்க தலையில போட்டுக்கணும். இந்த 1 இங்க போகுது, இந்த 9 இங்க வருது. அதேதான் இங்க பாருங்க, 3 இங்க வருது, இங்க 8 இங்க போகுது. அப்ப இது என்னது? எனக்கு 79. அப்ப இங்க எனக்கு 79 இருக்குது. இதை நான் அப்படியே தலையில போறேன்னா 97 வந்துடும். அப்ப நீங்க கூட்டுறீங்கன்னா என்னது? 3 இங்க போயிடும், 176 வரும். 176 இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதோட டபுள் ட்ரிபிள் ஏதாச்சும் வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் நீங்க யோசிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. அதனாலதான் அதை நான் யோசிச்சேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பாருங்க, 16 74 148. அடுத்து பாருங்க 12 70 140. இதை பார்த்தோன்னே ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. நல்லா 74ஓட டபுள் தான் 148, 70ஓட டபுள் தான் 140. ஓகேங்களா? அப்ப கடைசி நம்பர் டபுள் எனக்கு கண்டிப்பா வருது. 82 டபுள் இதா கிடையாது. அப்ப தட்டி விடுங்க.
இது கிடையாது. அடுத்து பாருங்க 80ஓட இது டபுள் வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க 76ஓட டபுள் என்னது 175 152. அப்ப இதுவும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 77ஓட டபுள் என்னது 75 75 150 2 154 174 இருக்கு. அப்ப தப்பு. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது என்ன தெரியுது எனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இதுதான். ஓகேங்களா? இதுதான். அடுத்து வாங்க 9 கணக்கு. தெளிவா கேட்டுக்கிறேங்க. இந்த மேல என்ன இருக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி விஷயத்தை படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் படிக்க உங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த மாதிரி படிக்க தேவையே கிடையாது. ஏன் படிக்க தேவை கிடையாதுன்னா இந்த கொஸ்டின் நீங்க பார்க்க அந்த 10 நாள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தானா தெரிஞ்சிடும் என்ன சொல்றாங்கிறது. ஓகேங்களா? இந்த 10 நாள் மட்டும் நீங்க டெடிகேஷனா படிச்சா போதுமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தா என்னது ஃபர்ஸ்ட் டிஃபரெண்டா பார்க்கணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் பாக்குறீங்க. இந்த இடத்துல பிளஸ் 3 இருக்குது. இந்த இடத்துல வந்து என்னன்னா எனக்கு என்ன இருக்கு -5 இருக்குது. -5 இருக்குது. அப்ப எதுவுமே தலையில இருக்குது. எல்லாமே டிஃபரெண்ட். அப்ப இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம். இந்த இடத்துல அப்ப பிளஸ் 3 இருக்குது. அப்ப இங்க வந்து பிளஸ் 4 போட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். இங்க பிளஸ்னா இங்கேயும் பிளஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இல்ல மைனஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். நீங்க 2 பண்ணாலுமே 4 நீங்க மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு 42 வரும். அந்த 42 இல்ல இதே நீங்க பிளஸ் பண்ணி 50 போட்டாலும் உங்களுக்கு அதுவும் ஆன்சர் கிடையாது. அப்ப இது வந்து உங்களுக்கு இந்த டிஃபரெண்ட் மெத்தட் முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு தெரியணும் ஸ்கொயர்டு கியூப் இல்ல மல்டிபிள்ஸ் வச்சு பார்க்கணும். சரி மல்டிபிள்ஸ் வச்சு பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது மல்டிபிள்ஸ் வச்சு தான் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க மல்டிபிள் வச்சு பாக்குறீங்கன்னா இப்ப 5 × 7 இது 2 நம்பர் நான் தனியா பிரிச்சுக்கிறேன். அப்ப 35 வருது. 35 கூட எனக்கு என்ன வருது எவ்வளவு அதிகமா இருக்குது எனக்கு 25 அதிகமா இருக்குது. ஓகேங்களா? அப்ப நான் இதே போடுறேன். அதே மாதிரி 24 கூட இது எனக்கு எத்தனை அதிகமா இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 9 அதிகமா இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுமே ஆனா ஸ்கொயர் நம்பர். எதோட ஸ்கொயர்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர்டு. அப்ப 25 இது என்னன்னா 5 ஸ்கொயர்டுங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர்டு. அப்ப எனக்கு என்ன வருது 60 கரெக்டா வருது. அதே தான் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பரோட 3 ஸ்கொயர்டுங்கிறது 9 அதான் வருது. அப்ப அதே விஷயத்தை தான் நான் இங்கே பண்ண போறேன். பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க 4 × 6 24 ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்டு 16 அப்ப 40 உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? 40 ஆன்சருங்கிறது 40. ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. தெளிவா பாத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுருங்க டைம் கிராஸ்ட் லெவலுங்கிறதா கொஸ்டின் உங்களுக்கு தெளிவா கேட்டுருங்க. இதுதான் உங்களுக்கு வந்து கொஸ்டின். அப்ப இதுக்கு ஏத்தாப்புல தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் பார்க்கணும். இந்த இடத்துல எனக்கு டைம் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ண போறேன். ஓகேங்களா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு டைம் இதுல காமனான நம்பர் என்ன இருக்குது 5ங்கிறது எனக்கு காமனான நம்பர் இருக்குது. அப்ப டைம்ங்கிறது எனக்கு என்ன இருக்கு டைம்ங்கிறது எனக்கு 5ங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? காமனான நம்பர் 5 மட்டும் தான். அடுத்து கிராஸ்டு இங்கே இருக்குது. வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க கிராஸ்டு கிடையவே கிடையாது. அப்ப இதுல வந்து எனக்கு மிச்சம் இருக்கிற நம்பர் வந்து என்னன்னா எனக்கு 9 3 இருக்கும் மிச்சம் உள்ள நம்பர். ஆனா எனக்கு வந்து என்ன லெவலுங்கிறதுக்கு என்ன தெரியும் அது 2 தான் நம்மளுக்கு தேவையை பாருங்க. டைம் கிராஸ்டு லெவல் இதான் உங்களுக்கு தேவை. அப்ப கிராஸ்டு லெவல் 9 3 அப்ப 593 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? 593 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்க.